அதாவது இஸ்லாத்தினுடைய கடமைகள்ல 5வது கடமை என்று சொல்லப்படுகிற ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்ற செல்லும் பொழுது பெரிய அளவுக்கு விளம்பரம் செய்து, விருந்து வைத்து, நோட்டீஸுகள், துண்டு பிரசுரங்கள் விநியோகித்து, டிஜிட்டல் பேனர்கள் வைத்து, சுவரொட்டிகள்லாம் எழுதி, தடபுடலாக மாலையெல்லாம் போட்டு அவங்களை அனுப்புறதுக்காகவும் வரவேற்பதற்காகவும் எல்லாம் பெரிய ஏற்பாடுகள்லாம் செய்கிறார்கள். திரும்பி வந்த பிறகு அவங்கள அல்ஹாஜ் என்று, ஹாஜியார் என்று சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இது இஸ்லாத்தில் உள்ளதா என்று கேட்கிறாங்க. முதல் விஷயம், ஒருவர் ஒரு கடமை அல்லாஹ்வுக்காக செஞ்சார்னு சொன்னா அதை அவருக்கு பின்னாடி அதை பட்டமாக ஆக்கலாமா என்றால் இதுக்கு மார்க்கத்தில் இடமே கிடையாது. நான் கேட்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போனாங்களா இல்லையா? யாராவது ரசூலுல்லாஹ் ஹாஜியார்னு சொன்னீங்களா? ஹஜ்ஜுக்கு நீங்க போறதை விட முதல்ல யார் போனா? அந்த உம்மத்துல ரசூலுல்லாஹ் போனாங்கல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜி தானே. அவங்களுக்கு ரசூல் அல்ஹாஜ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் எந்த அஜர்த்தாவது பயன் பண்ணிருக்காங்களா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஹாஜி தானே, ஹஜ்ஜுக்கு போனாங்கல்ல. அல்ஹாஜ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு யாராவது சொல்லி கேட்டிருக்கிறீங்களா? எந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்களா? அல்ஹாஜ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்ஹாஜ் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அல்ஹாஜ் அலி ரலியல்லாஹு அன்ஹு யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இப்படி ஒரு பழக்கமாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்திருந்தா அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த காலத்துல யாரு பேரோட இப்படி சொல்லி பார்க்கவே இல்லை. ஹஜ்ஜுங்கிறது அல்லாஹ்வுக்கு செய்ற ஒரு கடமை. இதற்கான கூலி அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கணும். எப்ப நம்ம போயிட்டு வந்து அல்ஹாஜ்னு மக்கள் சொல்லுவாங்க என்று எதிர்பார்க்கிறோமோ அந்த ஹஜ்ஜுடைய நன்மை நமக்கு கிடைக்காமல் போய்விடும். ஃபர்ஸ்ட் நீங்க விளங்க வேண்டியது என்ன, இந்த ஹஜ்ஜி பட்டத்துக்காக வேண்டி நீங்க போறீங்களா அல்லது ஒரு இபாதத்தை நிறைவேற்றுவதற்காக போறீங்களா? பட்டம்ங்கிறதுக்காக போனீங்கன்னா அந்த பட்டம் கிடைக்குமே தவிர மறுமையில ஒண்ணும் கிடைக்காது. இது என்னுடைய கருத்து இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாளில் 3 நபர்களை கொண்டாந்து நிறுத்தப்படுமா. 3 பேரும் யாருன்னு கேட்டா, பெரிய பெரிய சாதனைகளை செஞ்சவங்க, பெரிய பெரிய நல்ல காரியங்களை செஞ்சவங்க. ஒரு ஆள் யாருன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய பாதையில நல்ல காரியத்திற்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்தவர். ஒரு மனுஷன் செய்யற தியாகத்துல உயிர் தியாகத்துக்கு மேல ஏதாவது இருக்குமா? காசு பணத்தை யார் வேண்டாலும் செய்யலாம், உசுர கொடுக்க முடியுமா? முடியாது. ஒருவர் நல்ல பணிக்காக வேண்டி உயிரே போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி உயிரை கொடுத்திருக்கிறார். இவங்களுக்கு என்ன கிடைக்கும் மறுமையில தெரியுமா? உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டுவிடும். நபிமார்களுக்கு அடுத்து ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால் அது உயிர் தியாகிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை தான். அப்ப அவ்வளவு பெரிய அந்தஸ்து உங்களுக்கு இருக்குல்ல, அவரை கொண்டா நிப்பாட்டப்படும். யார? உயிரை தியாகம் பண்ணார்ல, அவரை கூப்பிட்டு எல்லாம் என்ன செய்வான்? என்னப்பா நீ செய்த? உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தனா, நல்ல திடகாத்திரமான உடலை கொடுத்திருந்தனா, நீ என்ன செஞ்ச? அவர் என்ன சொல்லுவாரு? உனக்காக உசுரையை தியாகம் பண்ணிட்டனே. அல்லாஹ் என்ன சொல்லுவான்? நீ உசுர தியாகம் பண்ணு சொல்லு, எனக்காக சொல்லாத. நீ உசுர தியாகம் பண்ணு நிஜம், எனக்காக வேண்டிய பண்ணுன. எல்லாரும் உன்னைய வீரன் என்று தியாகி என்று போற்றணும், எல்லாரும் உன்னைய வீரன் என்று பாராட்டணும். அதுக்கு தானே பண்ணுன. உலகத்துல பாராட்டி போட்டாங்க, இவனை இழுத்துட்டு போங்க நரகத்துக்குன்றான்ல. அப்ப உயிரை ஒருத்தன் தியாகம் செஞ்சிருக்கான். ஹஜ்ஜி கூட சின்ன விஷயம். ஒரு மாசத்தை தியாகம் பண்ணிருப்பீங்க, 1 லட்சம் ரூபாயை தியாகம் பண்ணிருப்பீங்க, ஒட்டுமொத்த லைஃபையே தியாகம் பண்ணிருக்கான் ஒருத்தன். இவன் நல்லா என்ன செய்யறான்? தூக்கி நரகத்துல போடுவன. இவன் பெருமைக்காக வேண்டி ஒரு இபாதத்தை செஞ்சிருக்கான், ஒரு வணக்கத்தை செய்யறான், தியாகத்தை பண்றான். எதுக்கு பண்றான்? 4 பேர் நம்மளை வீரன் பாராட்டணுங்கிறதுக்காக செத்து போயிருக்கிறான். இவனெல்லாம் தியாகி கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்லிடுவான். அப்ப ஹஜ் இதை விட பெரிய காரியமா? உயிரை தியாகம் பண்றதை விட ஒரு பெரிய காரியமான்னு கேட்டேன். அப்ப அவனுக்கு இந்த கதினா நம்ம கதி என்ன ஆகும்? அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 2வது ஒருத்தனை கொண்டு வருவாங்க. அவன் யாரு? பெரிய செல்வந்தன். செல்வந்தன்னா தனக்காக வைத்துக் கொண்ட செல்வந்தன் இல்ல, அள்ளி அள்ளி கொடுத்த செல்வந்தன். பொருளாதாரத்தை அல்லாஹ் நிறைய கொடுத்திருந்தா அதை என்ன செய்யறான்? எந்த நல்ல காரியமா, பள்ளிவாசலா, ஏதாவது கல்யாணமா, காட்சியா, கிணறா, குளமா, பள்ளிவாசலா, மதரசாவா, எதா இருந்தாலும் அள்ளி அள்ளி கொடுப்பான். அந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு கணக்கு வழக்கு இல்லாம அள்ளி 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 கொடுத்து என்ன செஞ்சிருப்பான்? தர்மங்களை சொல்லி நிறைய சேமிச்சிருப்பான், நன்மைகளை. அவனை கூட நிப்பாட்டுவாங்க. அல்லாஹ் கேட்பானா, ஏன்பா உனக்கு நிறைய செல்வத்தை கொடுத்திருந்தனே, யாருக்கும் கொடுக்காத அளவுக்கு பெரிய வாய்ப்புகள்லாம் தந்திருந்தனே, நீ என்ன பண்ணுன? என்ன பண்ணுனா? உனக்கா அள்ளி அள்ளியில கொடுத்தேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். அல்லாஹ் என்ன சொல்லுவான்? அள்ளி அள்ளி கொடுத்தேன்னு சொல்லு, எனக்காக சேர்த்து சொல்லாத. ஏன்னா நீ கொடுக்கும் போது எது கொடுத்த? நம்மளை எல்லாரும் பாராட்டணும், வள்ளல்னு சொல்லணும்.
பெரிய தயாளன் என்று சொல்லணும், பெரிய கருணையாளர் நம்மளை சொல்லணும் அப்படின்னு சொல்லி உன்னைய மக்கள் பாராட்டணுங்கிறதுக்கு தானே நீ கொடுத்த. பாராட்டிட்டாங்க. இங்க ஒண்ணும் கிடைக்காது. நீ கொடுத்ததுக்கான நன்மை எதை எதிர்பார்த்து நீ கொடுத்தாயோ அது உலகத்தில் உனக்கு கிடைத்து விட்டது. போ. அப்ப பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்தால் நம்மளை எங்கேயோ கொண்டு நிப்பாட்டிடும். மறுமையில் அவ்வளவு மார்க் கிடைக்கும், அவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைக்கும். அந்த காரியத்தை ஒருத்தர் செஞ்சிருக்கிறான். காசை சில பேர் விரல வேண்டாலும் வெட்டி கொடுப்பான், காசை கொடுக்க மாட்டான். அந்த காசு மேல நமக்கு அவ்வளவு அடாப்ஷனா இருக்கிறாங்க நிறைய பேர். அந்த மாதிரி ஈடுபாடா இருக்கும்போது காசு அள்ளி கொடுத்திருக்கிறான சின்ன விஷயமா? அப்படி கொடுத்து இருந்தும் கூட அவனுக்கு என்ன கிடைக்கல? அந்த தான தர்மங்கள் செய்வதற்கான நன்மை அவனுக்கு கிடைக்கவில்லை. இழுத்து செல்லுங்கள் இவனை நல்லா சொல்லிடுவான். அடுத்து யார் கொண்டு வருவான்ல? மார்க் அறிஞர். மார்க் அறிஞரா இருந்து சரியான மார்க்கத்தை சொன்னார்னு வைங்க, இவர் கிடைக்கிற தரஜாவே வேற. அவர் மூலமா 10 பேர் நேர்வழி பெறுவாங்க. அந்த 10 பேர் மூலமா 1000 பேர் நேர்வழி பெறுவாங்க. 1000 பேர் மூலமா 10,000 பேருக்கு மெசேஜ் போவோம். 50 பேருக்கு நேர்வழி காட்டின நன்மை இவனுக்கு போய் சேரும். அவ்வளவு பேருக்கு நேர்வழி காட்டியிருப்பான், அந்த நன்மை இவனுக்கு போய் கிடைக்கும். அப்ப ஒரு ஆள் 10,000 பேருடைய நன்மை அடைவான். சின்ன விஷயம் கிடையாது. மார்க்கத்தை ஒரு ஆள் சரியான மார்க்கத்தை கற்று அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தாரையானால் அவன் எத்தனை பேருக்கு அந்த மெசேஜ் போய் நேர்வழிக்கு வந்தாங்களோ அந்த நன்மை எல்லாம் இவனுக்கு கிடைக்கும். அப்படின்னா இவனுக்கு என்னென்ன கிடைச்சிருக்கனே அல்லாஹ் கூப்பிடுவான். என்னையா மார்க் அறிஞர, நீ என்ன பண்ணன? உனக்கு நல்லா மார்க் அறிவு கொடுத்திருந்தனா நீ என்ன செஞ்ச? அந்த அறிவை வச்சுக்கிட்டு அவர் என்ன செய்வாரு? நான் ஊர் ஊரா போனேன், ப்ரோக்ராம் பண்ண, கேலிபல் நடத்தின, பயான் பண்ண, அது பண்ண, இது பண்ண, அவர் என்னென்ன செஞ்சாரோ அதெல்லாம் என்ன செய்வார்? அவரு அல்லாட்ட சொல்லுவாரு, எல்லாம் உனக்காகத்தான் இவ்வளவு பண்ணுன. அல்ல என்ன செய்வான்? இவ்வளவு பண்ணுன யாரு இல்ல, எல்லா ஊருக்கும் தான் போனேன். நீ எதுக்காக போன? எனக்காக போன. மார்க் அறிஞ்சிட்டு எல்லாரும் உன்னை பாராட்டணும், புகழணும். பயங்கரமா அறிவாளிடா, பெரிய சிந்தனை, இதுக்கு தான் நீ போன. அப்ப நீ போய் மார்க்கத்தை சொன்னதுக்கு எதுக்காக போன? உன்னை எல்லாரும் புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும் என்று தானே போன. பாராட்டிட்டாங்க, அங்க கூலி உனக்கு கிடைத்து விட்டது. நீ செய்த சேவைக்கான கூலி உலகத்தில் வள்ளல் என்றும், மார்க்க அறிஞர் என்றும், தியாகி என்றும் உங்க 3 பேரும் கிடைத்து விட்டது. தூக்கி இவனை எடுத்துட்டு போங்கன்றான்ல. அப்ப நம்ம என்ன வழங்கணும்? இந்த ஹஜ்ஜிங்கிற கடமையை அல்லாஹ்விடத்தில் பெரிய தரஜாவை பெற்று தருவதற்குரிய ஒரு கருவி என்று நினைக்கணுமே தவிர இதை போஸ்டர் அடிச்சு ஒட்டி நான் ஹஜ்ஜிக்கு போறேன் தெரிஞ்சுக்கிறேங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ரொம்ப எதுக்கு பயப்படுறேன் தெரியுமா? இந்த உம்மத்தை பத்தி பிறர் மெச்சு செய்வாங்க, அதுதான் பயப்படுறேன். ரியா, முகஸ்துதி, பிறர் மெச்சுவதற்காக செய்வது. பிறர் மெச்சுவதற்காக நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்வீங்க, கடைசியில் ஒரு நன்மை இல்லாம போயிருமா, அதுக்கு தான் நான் ரொம்ப பயப்படுறேன்டாங்க. அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால இந்த ஹாஜியார் பட்டம் என்பதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? ஹஜ்ஜிக்கு போனவர்கள் என்னை யாரும் ஹாஜின்னா சொல்லக்கூடாது, அது ஒரு பட்டம் கிடையாது. இப்ப நான் சொல்றேன், ஒருத்தர் தொழுகிறாரு, தொழுகையாளிக்கு அரபில் என்ன முசல்லின்னு பேரு. அப்ப தொழுகிறாள் முசல்லின்னு சொல்லுவீங்களா? அல் முசல்லி இப்ராஹிம் சாஹிப் சொல்லுவீங்களா? அப்ப முசல்லின் அல் ஹாஜினா ஹஜ்ஜி செஞ்சவர், அல் முசல்லினா தொழுகிறவர். அப்ப நான் இத்தனை தொழுவ போகிறேன் நோட்டீஸ் அடிச்சு விட்டுருவீங்களா? நான் இப்போ லோகர் தொழுவ போகிறேன், லோகர் தொழுவிட்டு வந்த நல்லடியார வருக, இதெல்லாம் நடக்குமா? ஜக்காத்து கொடுத்தா நான் ஜக்காத்து கொடுக்க போகிறேன், இதெல்லாம் என்ன முடிஞ்சு வச்சுக்காத. செஞ்ச அமலுக்கு நன்மை இல்லாம போயிடும். நீங்க பெருமை அடிக்கிற உலக விஷயங்களை பெருமை அடிச்சு தொலைஞ்சா அது சின்ன குற்றமாயிரும். இபாதத்திலேயா பெருமை? அல்லாஹ்வுக்கு செய்யற வணக்கத்திலேயா பெருமை? அதெல்லாம் கூடவே கூடாது. இது என்ன செய்யணும்? கவனத்துல வச்சுக்கிறணும். அடுத்ததாக இந்த நோட்டீஸ் அடிக்கிறது, விருந்து வைக்கிறது, இதெல்லாம் இந்த பெருமையுடைய பின்னணிலாம். அதுதான் நான் முதல் இதை சொன்னது. எதுக்காக நீ விருந்து வைக்கிறீங்க? ஹஜ்ஜிக்கு போறதுக்கு எதுக்கு விருந்து வைக்கிறீங்க? மார்க்கத்தில் ஹஜ்ஜிக்கு விருந்து உண்டா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிக்கு போனாங்களே, மக்கள் எல்லாம் கூப்பிட்டு ஹஜ்ஜிக்கு போறேன் வாங்க உங்களுக்கு விருந்து தரப்போறேன்னு சொன்னாங்களா? இல்ல. அல்ல ஊர் புறம் தம்பட்ட அடிக்க சொன்னாங்களா? அதுவும் சொல்லவே இல்ல. நம்ம என்ன பண்றோம்? ஹஜ்ஜிக்கு போறாதான் அவருக்கு மாலையை போட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தா அன்னைக்கு இறங்குறோம், 300 பேர் 400 பேர் நிக்கிறாங்க, நம்ம மக்களா நிக்கிறாங்க. என்னடா 2 பேர் ஹஜ்ஜிக்கு இறங்குறாங்களா ட்ரெயின்ல? இதை வரவேற்கிறதுக்காக வேண்டி பயங்கரமான அவங்கள வரவேற்கிறாங்க. நீ யாருக்கும் சொல்லாம யாருக்கா தெரியுமா? இவன் விரும்புறான். அதை முதல்ல மெசேஜ் அனுப்பி இந்த மாதிரி வரப்போறேன், நல்லா விளையாட்டு கூட்டிட்டு வந்துருங்க, அப்படி எப்ப அவுட் எல்லாம் அவுட், எல்லாமே நெஞ்சிறேன், அவெல்லாம் வீணா போயிடும். அடுத்தது நீங்க பார்க்கணும், ஹஜ்ஜிங்கிறது இப்ப ஹஜ்ஜுடைய செலவு மட்டும்தான் ஹஜ்ஜிக்கு வரணும். நீங்க யாருக்கும் சொல்லாம போனீங்கன்னு வைங்க, ஒரு 90,000 80,000 ரூபாயில ஹஜ்ஜிக்கு போயிடலாம். கவர்மெண்ட்ல ஹஜ் கமிட்டி மூலமா போனா எவ்வளவு வரும்? ஒரு ஆள் ஏ கிளாஸ்ல போயிட்டு வர்றா கூட 90 ரூபா தான் வரும். இந்த கொள்ளையடிக்கிற தனியார்ட்ட போனா தான் உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வாங்கி போடுவாங்க. நமக்கு குழுக்கள்ல போனீங்கன்னா ஹஜ் கமிட்டில போனா சர்வீஸ் நல்லா இருக்கு, காசும் ஒரு ஆள் போற காசுல 2 ஆள் போயிடலாம். அப்ப ஹஜ் கமிட்டில நம்ம கூப்பன் வாங்கி பதிவு பண்ணோம்னு சொன்னா 70 ரூபாய் சி கிளாஸ் வரும்,
பி கிளாஸ் 80 ரூபா வரும், ஏ கிளாஸ் 90 ரூபா வரும். ஏ கிளாஸ் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா சகல வசதிகளும் அப்படி ஹரமுக்கு பக்கத்துல ஆர்காடு பில்டிங்ல கொண்டு போய் போட்டுருவாங்க. எல்லா வசதிகளோட ஹஜ் செஞ்சுட்டு வரலாம். இப்ப 70 ரூபாய் 80 ரூபாயில செய்யற ஹஜ்ஜை வந்து நீங்க விருந்து போட்டு பழக்கி போர்ஸ் அடிச்சு பழக்கி அதுக்கு இன்னும் கொஞ்சம் செலவை ஏத்துனீங்கன்னு சொன்னா அது ஒரு 50 ரூபா வந்துருமா இல்லையா? ஒரு சின்ன விருந்து 50,000 வருமா வராதான்? ஒரு சின்ன ஒரு 500 பேரை கூப்பிட்டு விருந்து கொடுத்தோம்னு சொன்னா 50,000 வந்துடும். அது எல்லாம் சேர்த்து நோட்டீஸ் போஸ்ட் எல்லாம் சேர்த்தோம்னு சொன்னா அப்ப அந்த மாதிரி எல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது ஹஜ்ஜுடைய செலவுல அதுவும் சேருதா இல்லையா? அப்ப குறைவான காசுல ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரலாம் நினைக்கிறவன் ஹஜ்ஜுக்கு காசு இருக்கு, சோத்துக்கு விருந்து காசு இல்லைன்னு உட்காந்துருவான்லவன். நீங்க ஒரு பழக்கத்தை உண்டாக்கிட்டு போனீங்கன்னா அவனுக்கு ஹஜ்ஜுக்கு போற அளவு காசு இருக்கு, இந்த வேலைக்கெல்லாம் காசு இருக்காது. போஸ்டர் காசு இல்லையே, இன்னும் நான் தயாரிக்கலையே, சாப்பாடு போடுறதுக்கு உன்ன காசு வரலையே, வரவேற்பு கொடுக்கிற நிகழ்ச்சிக்கு உன்ன காசு நம்ம ரெடி பண்ணலையே அப்படின்னு நினைச்சு ஹஜ்ஜு செய்வான் அவன். அப்ப நம்ம ஒரு கெட்ட காரியத்தை நம்ம பழக்கி கொடுத்தோம்னு சொன்னா எல்லாருக்கும் அந்த சுமையை சுமத்துறவர் ஆயிரும். ஒருத்தரும் சொல்லாம போயிட்டுவாங்க. ஹஜ்ஜுங்கிறது வந்து அல்லாஹ்வுக்காக சொல்ல போற செய்யற ஒரு காரியம். இதெல்லாம் தம்பட்டம் அடிக்காம போனதும் தெரிய வேணாம், வந்ததும் தெரிய வேணாம். அந்த மாதிரி நம்ம போனால்தான் நம்ம இபாதத்தை நம்ம காப்பாற்றப்படும். இல்லைன்னா இபாதத்து என்ன ஆயிரும், அழிஞ்சு நாசமா போயிடும். அது ஒழிச்சிடணும், நல்லது கிடையாது.